பாத்தியா மல்லிகா, என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா? ஆமா, என் புருஷனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எப்படி தெரியுது? என்னமோ உங்க போனுக்கு மெசேஜ் அனுப்புனாருன்னு சொன்னீங்க. ரோட்ல எந்த குழந்தை காணுனாலும் அதுக்கு காரணம் என் புருஷன் தானே சொன்னீங்க. உங்க பணத்தை காணுனாலும் அதுக்கும் என் புருஷன் தானே சொல்றீங்க. ஒரு மனுஷன் மேல இவ்வளவுதான் குற்றச்சாட்டு வைப்பீங்க மாமா? மல்லிகா, கோவப்படாம நாங்க சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. என்னக்கா பேசுற? என் புருஷன் மேல அடுக்கடுக்க புகார் சொல்லிட்டே போவீங்க, நான் அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டே இருக்கணுமா? ஐயோ, உன் புருஷன் உனக்கு வசதினா என் புருஷன் எனக்கு வசதி. இன்னும் சொல்ல போனா என் புருஷன் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. மாமா அப்படியா? மல்லிகா, இங்க பாரு, சித்தார்த் அப்படிப்பட்டவன்லாம் அல்ல. அவனுக்கு ஏதோ போராத காலம். ஆமா பசுபதி, சித்தார்த் எல்லா விஷயத்தையும் பொறுமையா பண்றவன். ஏதோ சில பிரச்சனை, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான். மத்தபடி ஒண்ணும் இல்ல, தப்பா நினைக்காதீங்க. அவருக்கு பிரச்சனைனா அது அவரோட. எதுக்கு என் புருஷன் மேல இல்லாத பழியெல்லாம் போடணும்? ஏழைங்கன்னா என்ன வேணா பேசுவீங்களா? எங்களுக்கும் சுயமரியாதை கௌரவம் எல்லாம் இருக்கு. மல்லிகா, இங்க பாரு ராணி அக்கா, உன் மூஞ்சுக்காக மட்டும்தான் அவரை விடுற. இல்லன்னு வச்சுக்கோ, அவரை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். ஏ மல்லிகா, யாராண்ட என்ன பேசுற? உன்னோட கண்ணாலத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி வச்சவரை பார்த்தா இப்படி பேசுற? அக்கா, அந்த நன்றிக்காக மட்டும்தான் இப்போ பேசிட்டு இருக்க. போதும், எல்லாம் போதும். நாம மல்லிகாவோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு தானே வந்தோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நாம கிளம்பிடலாம். இதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முடிவு. ஐயோ அப்பா, ராணி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நம்ம நினைச்சது நடக்காதே. அவ என் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டுல தான் இருக்கணும். இந்த மல்லிகா ஓவரா நடிச்சு காரியத்தை கெடுத்துட்டாலே. இல்ல தாத்தா, இங்க சில விஷயங்களை நான் செஞ்சு முடிக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற எல்லா ஆபத்தும் நீங்கும். ராணி, நம்ம பசுபதியை உயிரோடு மீட்டு மல்லிகை கிட்ட கொடுக்காம நம்ம போக முடியாது. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். புரியுதியா? நீங்க யாரும் போக வேண்டாம், நானும் என் பொண்டாட்டி இங்க இருந்து போயிடுறோம். வா மல்லிகா, போலாம். ஏன்னா, இருங்க மாப்ள, என்ன மாப்ள இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் ரெண்டு பொண்ணுங்களும் ஒத்துமையா இங்க இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். கடவுளே, எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டியா? யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல. சந்தோஷமா இருந்த என் குடும்பம் இப்ப சின்ன பின்னமாகி செதறி கிடக்குது. அம்மா வேணி, நீ அழாதம்மா. நாங்க யாரும் எங்கேயும் போல, நீ அழாதம்மா. அழாதம்மா. அப்பா பசுபதி, சித்தார்த்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைப்பா. அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டான்.